வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மதுபான கடை படத்தோட திரைவரத்தோட வந்து உங்களை சந்திக்கிறேன். நிறைய எதிர்பார்ப்பு எனக்கு பர்சனலாக, ஏன்னா அந்த ட்ரெய்லர் ஆகட்டும் எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஸோ நான் ஏதாவது இருக்கும் அப்படின்ட்டு தான் எதிர்பார்த்து போனேன். அதில் டிஸப்பாயிண்டடா அப்படின்னா நோ, நாட் அட் ஆல் டிஸப்பாயிண்டட். பட் தென் பயங்கரமாக ஆஹா ஓஹாவா அப்படின்னாலும் அது சொல்கிறேன் என்னன்ட்டு. படம் இயக்கியவர் வந்து படத்தை இயக்கி இருப்பவர் கமலக்கண்ணன். படத்துக்கு வந்து இசையமைத்திருப்பவர் வந்து நம்ம வேத் சங்கர். மிச்சம் நிறைய பெரிய டீமுங்க அது. ஏன்னா காஸ்ட் வந்து எக்கச்சக்கமான பேர் காஸ்ட் பண்ணியிருக்கிறது. ஒரு மதுபான கடை, அது இருக்கிற ஒரு பார், அதில் ஒரு ஓனர், அங்கே வேலை செய்கிறவங்க, அங்கே இருக்கும் குடியாரர்கள், வித்தியாசமாக குடிக்கிறவங்க, இவங்க எல்லாத்தையும் வச்சு எடுத்துருக்கிற ஒரு படம் இது. படத்தில் கதையே கிடையாது. ஆச்சரியமாக இருக்குல்ல, ஆனால் படத்தில் கதையே கிடையாது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும், அங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருக்கிற ஒரு படம். சரி, படத்துடைய பாசிட்டிவ்ஸ் பார்த்தலாம், அப்புறம் நெகட்டிவ் போகலாம். பாசிட்டிவ்ஸ் என்ன? பாசிட்டிவ் அப்படின்னா, ஒரு புது கதைக்களம், புதுசாக ஆங்கிள்ஸ், எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக தெரியுறாங்க. நடிகர்கள் எல்லாருமே வந்து பார்க்காத நடிகர்கள், ஒரு மாதிரி கேட்காத இசைன்னு கூட சொல்லலாம். அந்த கதைக்களமும் சரி, காட்சி அமைப்புகளும் சரி, எல்லாமே வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. சில பல டைலாக்கள் ரொம்ப கருத்துக்கள் பொதிந்த டைலாக்கள், அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். இது சில கேரக்டர்கள், அது வந்து பெட்டிஷன் மணி அப்படின்ட்டு அவர் ஒருத்தர் வருவார், அந்த ஓனராக வந்து ஒருத்தர் வருவார். அதுலேயே வந்து இன்னொருத்தர் அந்த சர்வ் பண்ணுறதுலேயே அவர் ஒருத்தர், நல்ல ஜெயாண்டிக்கு அவர் ஒருத்தர் வருவார். அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தங்களை ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு கொடுத்த அந்த சின்ன சின்ன ரோல்களையும் வந்து ரொம்ப ரொம்ப நிறைவாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து பெரிய ஃப்யூச்சர் இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ரொம்ப ரொம்ப ஆழமான நம்பிக்கை. படத்துடைய மைனஸ் அப்படின்னா, படம் வந்து அதாவது ஒரு நாவலை அதாவது ஒரு கதையை தழுவி, நாஞ்சில் நாடனுடைய கதை, அதை வந்து படமாக்கியிருக்கிறாங்க. தப்பு கிடையாது, ரொம்ப ரொம்ப வரவேற்கிறதுக்கு ஒரு விஷயம். இது மாதிரி நிறைய விஷயம் இது வந்து இன்னும் ஃப்யூச்சரில் வந்து வரணும். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு கதையை வந்து நம்ம படமாக்கும்போது அதுக்கான சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா சினிமாக்கான அந்த இலக்கணம் அப்படிங்கிறது இருக்குது. அது உடனே தெரியலாம், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த பேசிக் ஒரு 2-3 எலிமெண்ட்டையாவது வந்து கரெக்டாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா படம் அத்தனையும் வந்து ஒரு மதுபான கிடையாது, அதை சுற்றியே நடக்கிறங்காட்டிக்கு வந்து ஒரு மாதிரி சலிச்சு போயிடுது. போக வந்து இந்த பாதி படம் தாண்டி அப்படியே போகும்போது வந்து கொஞ்சம் சலிச்சு போயிடுது. அது வந்து நீங்கள் வந்து இப்போது உங்களுக்கு இட்லி சட்னி பெஸ்ட்டு இருக்கிறதுலே பெஸ்ட் இட்லி பெஸ்ட்டு சட்னி, அதை வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலைல சாப்பிடலாம், மத்தியானம் சாப்பிடலாம், இப்போ நைட் சாப்பிட்றப்போ போர் அடிச்சிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கலவை இல்லாமல் போயிடுச்சு. அது ஒரு பெரிய பிரச்சனை இந்த படத்துக்கு வந்து. இன்னொன்று என்னென்னா, பாடல்கள் இருக்குது. பாடல்கள் பெரிய ப்ளஸ்ஸு. படம் வர்றதுக்கு முன்னாடி பாடல்கள் நல்ல ஹிட்டு. ஆனால் என்னென்னா, அந்த பாடல்கள் வந்து படமாக்கியிருக்கிற விதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொரியோகிராஃபியெல்லாம் உள்ள போட்டு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கலாம். அந்த பாடல்களை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ கல் கோலம் வெட்டி ராமன் குளிச்சது அந்த பாட்டு வந்து கடைசியில் வந்து சும்மா அந்த டைட்டில் கார்டோட ஓட விடுறாங்க, அந்த கிரெடிட்ஸோட. அது வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படத்துக்கு உள்ளே கொண்டு வந்துருக்கலாம். உள்ளே கொண்டு வந்துருந்தால் அந்த கரெக்டாக அந்த கேப்புக்கு ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் படம். ஒரு சில இடங்கள்லாம் வந்து படம் வந்து ரொம்ப ட்ரையாக தெரியுது. இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து படத்துக்கு வந்து பெரிய மைனஸ் அப்படின்னு நிச்சயமாக சொல்லுவேன். இன்னொன்று வந்து கதையோட்டமே சரி, கதையே இல்லாதங்காட்டிக்கு வந்து கதையோட்டம் அப்படிங்கிறது வந்து எதை எதிர்பார்ப்பது அப்படின்னே தெரியல. பட் இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அது ஆனால் அது வந்து ரொம்ப பாராட்டணும் அவங்கள துணிஞ்சு இப்படி பண்ணதுக்கு. பட் அந்த கதையோட்டம் இல்லாதங்காட்டிக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் வர மாட்டேங்குது. ஒரு உட்காந்து ஒரு எப்படி சொல்கிற ஒரு நல்ல டென்னிஸ் மேட்சை பார்க்குற மாதிரி தான் இருக்குது இல்லையோ, ஒரு சினிமாவை பார்க்குற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து பெருசாக வரமாட்டேங்குது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. படத்தில் வந்து வேறு மைனஸ்லாம் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. படத்தில் நான் ரொம்ப ரொம்ப நோட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கடைசியில் வந்து துப்புரவு தொழிலாளி வந்து ஒரு டைலாக் பேசுவார். அது வந்து எப்படி ரொம்ப இன்டென்ஸான டைலாகு, ரொம்ப மனசை வந்து அப்படியே சும்மா புளிகிற டைலாக். அது மாதிரி எனக்கு வந்து நிறைய டைலாக்கள் இருந்துக்கலாமே அப்படின்னு வந்து ரொம்ப ஆதங்கமாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் எல்லாமே நல்ல நல்ல டைலாக்கள் தாங்க. ஆனால் என்னென்னா, இப்போ வேத் சங்கர் மியூசிக் போட்டிருக்காரு. அதில் வந்து இப்போ அந்த பிராந்தி கடையில் உட்காந்து பேசுகிறப்போ வந்து பின்னாடி வந்து ஒரு 500 பேர் உட்காந்துருக்குற அந்த இறைச்சலை கொடுத்துருக்காரு அவர் இசை மூலமாக. உண்மை என்னென்னா, அங்கே வந்து ஒரு 50 பேர் தான் உட்காந்துருப்பாங்க அந்த படத்துப்படி, அந்த கதைப்படி. அப்படி இருக்கிறப்ப ரொம்ப ஓவர் இறைச்சல் நிறைய சீன் இருக்கிறங்காட்டிக்கு உள்ளே வர டைலாக்கள் நிறைய வந்து கேட்காமலேயே போயிடுது.
அது வந்து கொஞ்சம் ஒரு தவறான ஒரு விஷயம். அதை வந்து வேதிசங்கர் வந்து இது பண்ணியிருக்கலாம். இன்னுமே வந்து அவங்களுக்கு வாய்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கலாம். சில டைலாக்லாம் வந்து கேட்க முடியல எங்களுக்கு. ஏன்னா டைலாக் அதாவது வந்து இப்போ நம்ம அந்த ஸ்லாங் வந்து மாறுது. இங்கே இந்த பெருந்துறை இங்கே கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்து வரங்காட்டிக்கு வந்து ஸோ நமக்கு அது வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக சவுண்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு புரியும், வியூவர்ஸ்க்கு வந்து புரியும். அப்படி இருக்கும்போது நம்ம டக்குன்னு அப்படி சொல்லிட்டு போயிட்டோம்னா மேபி ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு புரியலாம், பட் எல்லாத்துக்கும் புரியாது. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் நோண்டி அது கொஞ்சம் சவுண்டு அதில் சவுண்ட் இன்ஜினியரிங் அதெல்லாம் வந்து அந்த ரெக்கார்டிங் அதில் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் கொடுத்துருக்கிற பட்ஜெட்டு கொடுத்துருக்கிற விஷயத்தை வச்சுட்டு இவ்வளோ அழகாக ஒரு நேர்த்தியாக ஒரு புதுமையான ஒரு படைப்பை கொண்டு வந்ததுக்கு வந்து பாராட்டுக்கள் நிச்சயமாக. ஆனால் இன்னும் நிறைய விஷயம் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கலாம். பட் தென் இது ஃபஸ்ட் படம் தானே, தவறுகளை திருத்திட்டு அடுத்த படத்தில் வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். அப்படிங்கிறப்ப வந்து நிச்சயமாக இன்னும் வரும் காலங்களில் வந்து இந்த டீம்கிட்ட இருந்து வந்து ஒரு நல்ல படத்தை ஒரு அட்டகாசமான படத்தை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படிங்கிறது வந்து எந்த சந்தேகமே இல்லை. ஒரு மதுவனுடைய தீமையை மது மூலமாகவே இவ்வளோ அருமையாக சொல்ல முடியுமா அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், கொஸ்டின் மார்க் இல்லை ஆச்சரியம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக அந்த டைலாக் அதான் சொல்ல பாருங்க, ஒரு சாதாரண கமர்ஷியல் ரசிகன் இதை போய் உட்காந்து பார்க்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் சினிமாவை ரசிக்கிற ஒரு புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் வந்து போய் நிச்சயமாக உட்காந்து வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 5க்கு வந்து நிச்சயமாக 3 தருவேன். உண்மையாக வந்து 2.5 தான் தரணும். ஆனால் அந்த 0.5 எதுக்கு அப்படின்னா, கமர்ஷியல் குப்பைகளை எடுத்து சும்மா ஒரு குப்பை மேடை போட்டு வச்சுக்கிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக நம்மளை ஏமாற்றி உட்கார வச்சு பார்க்க வைக்கிற ஆட்களுக்கு இடையில், மணி மாஃபியாக்களுக்கு இடையில் ஹானஸ்ட்டாக ஒரு படம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து அவங்க ப்ரொடக்ஷன் செலவு அவங்களுடைய காசை போட்டு தைரியமாக நம் கதை ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நேர்மையான ஒரு நோக்கம் கொண்டு ஒரு படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்காண்டியே வந்து அவங்களுக்கு 3 தரலாம். இது வந்து ஒரு புது முயற்சி. இதை வந்து தமிழ் சினிமாவே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு முயற்சி. அந்த முயற்சிக்கு வந்து நம்ம தமிழர்கள் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணியே ஆகணும். பண்ணினாதான் வந்து நம்ம நிச்சயமாக வந்து இந்த கமர்ஷியல் மாஃபியாக்களை வந்து சுத்தமாக ஒழிக்க முடியும். இவங்க வந்து நம்ம மோசம்னு சொல்லலை, கமர்ஷியல் டைரக்டர்லேயே ரொம்ப அருமையான டைரக்டர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து நம்மளுடைய மைண்டை மேனிப்புலேட் பண்ணி ரொம்ப நம்மளை வந்து ரொம்ப மட்டமாக நினச்சிக்கிறாங்க. அதாவது ஒரு நடிகை தொப்புள் காட்டினா ஒரு ஆபாசம் இருந்தால் நம்ம போய் படம் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ணத்தை வைத்து கொண்டெல்லாம் நிறைய பேர் படம் எடுக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் சாட்டிலைட் கொடுக்குற காலம் வந்து வந்துருச்சுது. அவர்களெல்லாம் வீட்டுக்கு துரத்தும் காலம் வந்துருச்சுது. அதை வந்து இவர்களை போன்றவர்கள் இனி அடுத்த ஒரு படம் வருது நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான, அவங்களும் ரொம்ப டேலண்டடான டீம். நிச்சயமாக படம் சீக்கிரமே பார்த்துருவோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வரும்போது வந்து இவங்கெல்லாம் துண்டக்கான துணியக்கானு சீக்கிரமாக ஓடிடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய நிதர்சனமான நம்பிக்கை. நன்றி நேயர்களே, ரொம்ப பொறுமையோடு பார்த்ததுக்கு வந்து மிக்க நன்றி. உங்கள் ஆதரவுகள் தான் நான் இருக்கிறேன். அது வந்து இப்போவும் சொல்லுவேன், நீ எப்பவும் சொல்லுவேன். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்குது, லைக் பண்ணுங்கள். மேலே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள் இமெயிலில் வந்து சேரும். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள். உங்கள் கருத்துக்கள் எப்பவுமே வரவேற்கப்படுகின்றன. இதுக்கு பின்னாடி ட்விட்டர், ஃபேஸ்புக் அதெல்லாம் வரும். என்ன கூட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ஃபாலோ பண்ணுங்கள் தாராளமாக. மீண்டும் ஒரு விமர்சனம், வீடியோ இல்லாட்டி வேறு ஏதாவது முன்னோட்டம் அதோட வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.